ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சுபா. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் இருக்கிற டைமில் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மூக்கு அடைச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரசம் சாதம் வெதப்பாக நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டிங்கன்னா அவங்களோட நெஞ்சு சளியும் கரையும், சீக்கிரமாகவும் டைஜஷன் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு ½ கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பு நல்லா ஊறினா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், 3 மிளகு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 பூண்டு நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ 2 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு போதும். ஸோ அது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் காட்ட மறந்துட்டேன். கூட நறுக்கி வச்ச ½ தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா குழைய வேகட்டோன்னு விட்டுருங்க. ஸோ நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது இன்கேஸ் தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நீங்கள் மசிச்சு கொடுத்துக்கலாம். மறக்காமல் தக்காளியோட தோல் எடுத்துகிட்டு கொடுங்க. கூடவே கறிவேப்பிலை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களோட தொண்டையில் மாட்டிக்கும். ஸோ உங்களோட பேபி எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ப தண்ணி விட்டு இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு 7+ மந்த் பேபியாக இருந்ததுன்னா நீங்கள் பிளெண்டர்லேயும் பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரசம் சாதம் ரெடி. நியூ மம்மிஸாக இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபிக்கு சளி இருக்கிற டைமில் என்ன கொடுப்பீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.